ஃபர்ஸ்ட் வந்து நெட்லிங்கோடைய கம்பெனி பத்தி நம்ம கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்துடலாம். எஃப்டிடிஹெச் வந்து கண்டிப்பா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிடிவி அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 monthsல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஐஎஸ்பிஸுமே வந்து ஐபிடிவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐபிடிவி மட்டும் டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் வரும் நான் நம்புறேன். பிகாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேபிள் ஆபரேட்டர் ஒரு கேபிள் டிவியா ஒரு 1000 கனெக்ஷன் வச்சிருந்தாலும் இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கனெக்ஷனோ 250 கனெக்ஷனோ 300 கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. பட் ஐபிடிவி மட்டும் டெலிவரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம இப்ப இன்டர்நெட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் செக்மெண்ட் சேஞ்ச் ஆகி மல்டிபிள் சர்வீசஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்ப இருக்கு. அதுக்காக நீங்க கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வேல்யூ ஆடட் சர்வீஸ் எல்லாம் நிறைய வரப்போகுது. அதே மாதிரி ஹவு டு கிவ் த பெட்டர் சர்வீஸ். இப்போ நமக்கு ஒரு 10 கனெக்ஷன் இருந்துச்சு, 100 கனெக்ஷன் இருந்துச்சு, இப்போ ஒரு 200 300ன்னு வரும்போது கஸ்டமருக்கு வந்து எப்படி ஒரு பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும்? ஏன்னா பெட்டர் சர்வீஸ் கொடுத்தாதான் இன்னைக்கு கார்பரேட்ல இருக்கிற கஸ்டமர்ஸோட நம்ம கார்பரேட்டோட கண்டிப்பா வந்து காம்படேட் பண்ண முடியும். எகைன் வந்து பிசினஸ் சப்போர்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு போறோம், யாராவது கனெக்ஷன் கேட்கறாங்களா, அது எப்படி வருது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பிசினஸா வந்து நம்ம எப்படி அதை ஆக்டிவிட்டி பண்றதுங்கிறத பத்தி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெட்லிங்ஸை பத்தி பார்த்துடலாம் ஒரு 10 to 15 minutes. ஏன்னா நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி நெட்லிங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ ஸ்லைட் தெரியுது இல்லைங்களா? ஓகே சார், தெரியுது சார். சார் நெட்லிங்க் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனில வந்து பொருளை மேனுஃபேக்சர் பண்றது மட்டும் இல்லாம நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப லாஸ்ட் 10 years நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கரண்டா என்ன ப்ராடக்ட்ஸ் வருதோ அது வந்து நெட்லிங்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் சென்டர் வந்து முன்னாடி இருந்தே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்எம்ஏ சென்டர்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்எம்ஏ சென்டர்ஸ் இருக்கு. 3 டைரக்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்லயும் நம்ம ஆர்எம்ஏ சென்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து கன்சிஸ்டண்டா 10 years பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்டோடைய நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 3 டைரக்ட் ஆஃபீஸ் இருக்கு, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை. ஒரு 15 டிஸ்ட்ரிபியூட்டரோட அவங்களுடைய பிசினஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி. நெட்லிங்கோடைய ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொச்சின்ல இருக்கு, கூத்தாட்டுக்குளம். தமிழ்நாட்டில் வந்து டைரக்ட் பிரான்ச்சஸ் வந்து மதுரை, கோயம்புத்தூர், சென்னை 3 இடத்துல இருக்கு. ஸோ மேனுஃபேக்சர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 வெர்டிக்கல்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஒன்று வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மோடத்துல, ஓஎல்டியில இதெல்லாம் பார்க்குற மதர் போர்டு செய்யற ஃபேக்டரி வந்து ஆந்திரால இருக்கு, நியர் விஜயவாடா. அங்க இந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் மிஷினரிஸோட ஃபுல் ஃபிளெஜ்டு எக்யூப்மெண்ட்டோட லாஸ்ட் 5 years இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளிங் யூனிட், இது வந்து கூத்தாட்டுக்குளம், கொச்சின் அங்க ஆப்ரேட் பண்றாங்க. இது இங்க வந்து சாஃப்ட்வேர்லாம் ஃபில் பண்றது, டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்து இங்க தான், சப்போர்ட் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்க தான் ஆப்ரேட் ஆகுது. பேட்ச் கார்டு ஃபேக்டரி வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 years வந்து கொச்சின்ல எல்லா டைப் பேட்ச் கார்ட்ஸும் இங்கேயே இன்னவுஸ்லயே மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் எல்லாமே பண்றாங்க. 4வது வந்து யூவி பேஸ்டு இந்த ஜாயிண்ட் க்ளோசர் பாக்ஸஸ். அது ஏன் யூவி பேஸ்டு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற ஸ்பிளிட்டர்ஸையோ ஃபைபரையோ எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு ஓன் இன்ஜினியரிங்கோட ஓன் டிசைனோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 years இந்த யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட். இன்னொரு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நெட்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2015க்கு முன்னாடி இருந்தே கூட ஒரு சிலருக்குலாம் தெரியும். ஸோ ட்ரேடிங், சப்போர்ட், சிஸ்டம், மேனுஃபேக்சரிங் இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தவங்க 2025ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜெர்னி, அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு மூவ் ஆகுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா ரியல் டெக் அப்படின்னு ஒரு வேர்ல்டுலேயே ஃபெமிலியரான ஒரு சிப்செட் கம்பெனியோட இணைந்து ஒரு 6 ப்ராடக்ட் வந்து இன்னவுஸ்லயே டெவலப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து நம்ம இன்ஜினியரிங் எல்லாம் வெளியில இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னவுஸ் நம்மளுடைய இன்ஜினியரிங். இதுல என்னென்னலாம் இருக்குன்னா, இந்த ஹார்ட்வேர், பிசிபி, ஃபிர்ம்வேர், சாஃப்ட்வேர், ஏஜென்ட், இதனுடைய டோட்டல் டிசைன் வந்து
டிசைன்டு பை நெட்லிங்க் ஒன்லி இன்ஹவுஸ் டீம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும்போது என்ன மாதிரியெல்லாம் நமக்கு கஸ்டமருக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைசேஷன் நிறைய பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ எல்லாம் வந்து இனிமேல் இன்வால்வ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சர்வீஸை வந்து நமக்கு டெலிவரி பண்ண முடியும். அது மாதிரி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வித் டியூயல் பேண்ட் மோடம், இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட்ஸ் இருக்கு. காம்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வர்றாங்க. வைஃபை 6 அண்ட் வைஃபை 7 எல்லாம் ஈஸியாக வரப்போகுது. இதுக்கெல்லாமே வந்து 1 by 1 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது முடிஞ்ச உடனே 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் நமக்கெல்லாம் கையில கிடைக்க போகுது. உண்மையிலேயே தேங்க்ஸ் டு யூ சப்போர்ட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெட்லிங்க் வந்து எந்தெந்த மாதிரியான சர்வீசஸை வந்து நம்ம ஆப்ரேட்டருக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை வந்து நான் இப்போ இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து ஓஎல்டி சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேர்னு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அது வந்து சிஆர்ஏன், நெட்லிங்க் சிஆர்ஏன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம பிளே ஸ்டோர்ல போனாலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓஎல்டியோடைய மேக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 24/7 வந்து எப்போனாலும் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். இது ஏன் சார் ஃபோன் பண்ணாலே மற்ற கம்பெனி எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏன் நீங்க மட்டும் அப்ளிகேஷன்ல கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிபான் ஓஎல்டிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட், நம்ம உடம்பு மாதிரி தான். ஸோ ஒரு எப்படி மெடிக்கல் ஒரு டாக்குமெண்ட் நம்ம வச்சுக்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அது மாதிரி தான். இப்போ இந்த சிஆர்ஏ ஆப் இருக்குதுன்னா, நீங்க எதுக்காக ஃபோன் பண்றீங்க, எந்த ஓஎல்டி, இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் அதுல பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஒரு பிளைண்டா பார்க்காம ஒரு டாக்குமெண்டா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும். இப்ப சும்மா வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பிளைண்டா தான் நம்ம வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லாம ஒரு டாக்குமெண்டா பண்றதுக்காக தான் அந்த சிஆர்ஏ அப்ளிகேஷன் இருக்கு. இது வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்றது அது ஒரு பெரிய வேலையில ஒரு 10 மினிட்ஸ் ப்ராசஸ். இல்லாட்டி எங்க டீம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 2, 3 இயர்ஸ் வாரண்டி இருந்துச்சு, இப்போ வாரண்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு சார்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஏஎம்சி அப்ளிகபிள், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வேணும்னா இயர்லி போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் பை இருக்கும், கான்ஃபிகரேஷன்ஸ், ஃபிர்ம்வேர் அப்டேட் எல்லாமே பண்ணிடலாம். இல்ல சார் எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் சப்போர்ட் வேணும்னா அது ஒன் டைமாவும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற சார்ஜஸ் கொடுத்தா போதும். எகைன் ஆர்எம்ஏ சென்டர், இப்போ மோட ரிப்பேர் ஆயிருச்சு, இதை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய டைரக்ட் ஆஃபீஸ் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை 3 இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகர்கோவில், திருநெல்வேலி, கரூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், வெள்ளூர், பாண்டிச்சேரி, இங்கெல்லாம் வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா ஆப்ரேட் பண்றோம். ஆக்சுவலி எவ்ரி மந்த் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை எல்லாம் கூட பேசிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை, திருவாரூர்லாம் வந்து சீக்கிரம் ஆர்எம்ஏ சென்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து வாரண்டி இருந்துச்சுன்னா, டேமேஜஸ் எதுவும் இல்லைன்னா இமீடியட்டா இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டருக்கும் ஆர்எம்ஏ சென்டருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இது ஒரு ஐடியாக்காக சொல்றேன். சர்வீஸ் சென்டர்னா அங்கேயே சால்டரிங் இதெல்லாம் வச்சு சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து டெலிகம்யூனிகேஷன் ப்ராடக்ட்ங்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ப்ராடக்ட்டை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் தான் பண்ண முடியும். அது வந்து ஒரு கவர்மெண்ட்லயும் அந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று பெய்டு சர்வீஸ், எந்த காம்பனண்ட் போயிருக்குதோ அதுக்கு மட்டும் சார்ஜஸ் பே பண்ணிக்கலாம். பட் டேக் 10 to 15 days டைம், ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு வரணும். இன்னொன்று வந்து என்ஹான்ஸ்டு ஆர்எம்ஏன்னு ஒரு பாலிசி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 80% ஆஃப் த காஸ்ட் கொடுத்தீங்கன்னா, நான் அப்ராக்சிமேட்லி சொல்றேன், உங்களுக்கு வந்து நியூ மாடம் கொடுத்துருவாங்க. ஃபால்ட் ஆனதை நீங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து எகைன் 3 இயர்ஸ் உங்களுக்கு அதில் வாரண்டி அப்ளிகபிள் ஆகும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு வேன்ல வந்து டெம்போ கார்கோ வேன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஏப்ரல் மிடில் இருந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்க ஊருக்கே வந்து மோடம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எவ்ரி மந்த்ஸ் நம்ம டூர் பிளான்லாம் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா இது அநேகமாக நம்ம ஆப்ரேட்டருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பிராண்ட் உங்களுக்கு தெரியும், நெட்லிங்க். ஆப்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இடிஎஃப்ஏ, இந்த எஃப்டிடிஹெச் நோடு, இதெல்லாம் வந்து ஆப்ட்ரான்ங்கிற பேர்லையும், கோபருங்கிற பேர்ல பேட்ச் கார்டு, ஃபைபர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஓஎல்டிஸ் நீங்க எல்லாருக்குமே தெரியும். ஜிபான், ஈபான், இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ் 10 ஜிபான் அநேகமாக சர்டிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங், சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதை வந்து எக்ஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சீக்கிரமா கொண்டு வர போறாங்க. ஜிபான் ஓஎல்டி, எகைன் ஈபான்ல வந்து 4 போர்ட், 8 போர்ட், 16 போர்ட் இது மாதிரி இருக்கு. மோடத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
நம்ம பிஎஸ்என்எல் எல்லா மேஜர் ஐஎஸ்பி அப்ரூவரோட வாய்ஸ் மோடம் டியூவல் பேண்ட் இருக்கு, ஓஎன்யூ வித் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு, எஸ்எஃபிஸ் எல்லாம் பண்றோம், எல்லா டைப் எஸ்எஃபிஸ் இருக்கு. ஸோ இடிஎஃப்ஐ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 8x16 வித் டபிள்யூடிஎம் வித்தவுட் டபிள்யூடிஎம், 16x16, 16x19 இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. பேசிவ் ஓஎன்டிஸ், டபிள்யூடி நோடு இதெல்லாம் இருக்கு. பேட்ச் கார்ட்ஸ், ஆல் டைப் பேட்ச் கார்ட்ஸ், ஸ்பிளிட்டர்ஸ், அதே மாதிரி ஃபைபர் எடுத்தீங்கன்னா 2 பேர்ல பண்றோம், ஃபோபர் அண்ட் பாலிவயர். ஸோ ஃபோபர்ல வந்து ஏடிஎஸ்எஸ் மாதிரி செக்மெண்ட்ஸும், பாலியில வந்து 6.2 mm ஃபைபர்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற கார்பரேட் காம்படிஷன்ஸை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு, அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எடுக்கிறது வந்து உங்களுடைய நெட்வொர்க், FTTH ஃபைபர் டு த ஹோம் நெட்வொர்க்கை வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கோங்க, மேம்படுத்திக்கோங்க, என்ஹான்ஸ்டு FTTH மாத்துங்க. அதுதான் இருக்கிறதுல ஒரே வழி. நம்ம எல்லாருமே வந்து ஓஎல்டியை ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே எப்படி நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு தேதிக்கு யார் யாரெல்லாம் கனெக்ஷன் கேட்டாங்களோ வெட்டி கட் பண்ணி ஸ்பிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டோம். பட் இனிமேல் வரக்கூடிய செக்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெட்வொர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸ்ல வந்து நம்ம அடுத்த அளவுக்கு போக முடியும்னு நான் நம்புறேன். அடுத்த லெவல் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு 200 300 இல்லாம ஒரு 500 600 1000 அந்த மாதிரி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல இதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து நம்ம ஓஎல்டிஸ் எல்லாமே வந்து வெறும் இன்டர்நெட் மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து செக்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்ப அதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், என்னென்னலாம் செய்ய வரப்போகுது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது அதே தான். மல்டி சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஓஎல்டியோட ஒரு L2 ஆர் L3 சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சர்வீஸையும் சுவிட்சில் லேண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்நெட் மல்டி ஐஎஸ்பி வாட் எவர் இட் இஸ், அதை வந்து நீங்க கொடுக்க முடியும் சுவிட்ச் வழியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா P2P, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காரைக்குடியில வந்து ஒரு ஃபேக்டரி இருக்கலாம், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கலாம், அதையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் VLAN வந்து இந்த லேயர் 2 சுவிட்சில் லேயர் 2 3 கிரியேட் பண்ணிட்டு அந்த VLAN-ஐ வந்து டேக் பண்ணி அன்டேக் பண்ணி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் சர்வீஸா இருக்கும். இது வந்து இன்ட்ரா நெட்வொர்க்ல P2P-க்கு வந்து நிறைய செக்யூரிட்டி 100% இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கார்பரேட்டுக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கு. நம்மளோட டேட்டாவை வந்து ஒரு கிளவுட்லயோ இல்ல ஒரு ஓப்பன் சர்வர்லயோ பண்ணும்போது செக்யூரிட்டி லெவல் எந்த லெவல் இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த P2P வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மூணாவது சிசிடிவி, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பண்றீங்க. அதாவது அந்தந்த ஏரியால இருக்கிற NVR-ஐயும் கேமராவையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கேமராவை பேஸ் பண்ணி ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, அது நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, IPTV வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக விரைவில் IPTV தனியா இன்ட்ராவா வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அப்படின்னா என்ன சார்னா, இன்டர்நெட் கனெக்ஷனே கஸ்டமருக்கு இல்லைனாலும் IPTV ஒர்க் ஆகும். ஸோ இப்பவே நிறைய ISP அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு சிலர் கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ IPTV-யோடைய டெப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்டர்காம், இப்ப உங்க ஊர்ல இப்போ ஒரு பல்லடமோ இல்ல திருப்பூர்ல ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட பல்லடத்துல திருப்பூர்ல ஒரு 100-200 ஹோட்டல் இருக்குன்னா அதுக்கான இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் தேவைப்படுற இன்டர்காமுக்கான சர்வரை வந்து நீங்களே உங்க இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அந்தந்த தேவைப்படுற கஸ்டமருக்கு தேவைப்படுற நம்பர் அலாட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் அந்த ஆடியோல சொன்னதுதான், இட் இஸ் ஏ பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம். இது கூட வந்து இப்போ வந்து ஜிபான்ல டெப்ளாய் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ். இது மாதிரி வேல்யூ ஆடட் சர்வீசஸை வந்து கண்டிப்பா உங்க ஓஎல்டில இந்த மாதிரி சுவிட்ச் மூலமா கொடுக்கும்போது டெப்ளாய் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸை நான் வந்து டெலிவரி பண்ணும்போது எந்த மாதிரி நெட்வொர்க் வச்சுக்கணும், நெட்வொர்க் நான் சொல்றது ஃபைபர் டு அந்த ஃபைபர் நெட்வொர்க் தான் நான் வந்து திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன் FTTH நெட்வொர்க்கை வந்து ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து பாயிண்ட் வந்து இன்டகிரேட்டட் சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் லோயர் மெயின்டெனன்ஸ் அண்ட் லாங்கர் லைஃப் ஸ்பேன். உங்களுக்கு தெரியும் ஃபைபருடைய லைஃப் டைம் வந்து மினிமம் 10 years, மேக்ஸிமம் 15
16 இயர்ஸ் ஒர்க் ஆகுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி 2000ல இருந்து இருக்கிறோம். அனைவரும் 23 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அந்த பீரியட்ல போட்ட ஃபைபரை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கு, ஃபியூச்சர் டெக்னாலஜியை வந்து நம்ம டெப்ளாய் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிக்னல் குவாலிட்டிஸை வந்து ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு கனெக்ஷன் கேட்டா இமீடியட்டா கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கேட்ட உடனே ஸ்ப்ளைசர் அவைலபிலிட்டி இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த அவர் கஸ்டமர் கேட்கிற இடத்துல பவர் இருக்கணும். அது பெரிய பிரச்சனை. அப்புறம் அது ஸ்பிளிட்டர் எல்லாம் மாடிஃபை பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற கஸ்டமருக்கு எகைன் ப்ராப்ளம் வருது, டிஸ்கனெக்ட் லைன் கட்டாய் வருது. ஸோ அது மாதிரி எல்லாம் இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. இதை ப்ராப்பரா FTTH பண்ணும்போது இது 100% சால்வ் ஆகும். அதே மாதிரி நான் நிறைய நண்பர்களுடைய OLT-யை பார்க்கிறேன். பவர் லெவல் ஒன்னு பார்த்தா -11ல இருக்கும் மோடம், இன்னொன்னு பார்த்தா -30ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் FTTH ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் நாங்க சொல்றோம். FTTH பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ உங்களுடைய மேக்சிமம் நண்பர்களுடைய ஃபைபர் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா 80-10, 80-20, 90-10, 75-25, 50-50 இது மாதிரி ஸ்பிளிட்டர் போட்டு தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஆக்சுவலி FTTH ப்ராப்பரா பண்ணும்போது அது பண்ணக்கூடாது. அது ஏன் சார் அதெல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு 5 வருஷமா அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, நம்ம தவறு இருக்குங்கிறத, என்ன ப்ராப்ளம்ங்கிறத இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மோடம் ONT-ல இருந்து OLT-க்கு வர்ற பவர் வந்து 1310 நேனோமீட்டர். OLT-ல இருந்து போறது 1490. ஒரு சிலர் கேபிள் டிவி அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க 1550 நேனோமீட்டர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி கேபிள் டிவியில முன்னாடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேண்ட், தேர்ட் பேண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்டிக்கல்லி பேண்ட் இருக்கு. O பேண்ட், E பேண்ட், S பேண்ட். அதாவது 1310 வந்து O பேண்ட், 1490 இது இன்டர்நெட்டுக்கு பயன்படுத்துறது E பேண்ட், கேபிள் டிவிக்கு S பேண்ட். என்ன சார் இதெல்லாம் யாருமே சொல்லலையே சார், நாங்க 20 வருஷமா ஃபைபர் பண்றோம்னா FTTHன்னு ஒன்று வரும்போது தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முன்னாடி கேபிள் டிவி மட்டும் பண்ணணும், அது ஒரே பேண்டு தான். இன்டர்நெட் மட்டும் பண்ணும்போது 2 பேண்டு. இப்ப 3ஐ சேர்த்து பண்ணும்போது 3 பேண்ட். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க முன்னாடி போய் ஸ்பிளிட்டர் வாங்கும்போது கேட்பாங்க, சிங்கிள் விண்டோ தரட்டா, டியூல் விண்டோ தரட்டா, ட்ரிபிள் விண்டோ தரட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்து நெட்வொர்க்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேஷியோ கப்ளர், அதாவது FTP கப்ளரை குறைச்சிக்கிட்டு PLC-ல பண்ணுங்க. PLC கப்ளர்ல பண்ணும்போது இந்த 3 பேண்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லாஸ் இருக்கும், ஈக்குவலான லாஸ் இருக்கும். அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் பவரும் ப்ராப்பரா இருக்கும், ஃபார்வர்ட் பவரும் ப்ராப்பரா இருக்கும். 100% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. இன்னைக்கு வந்து கார்பரேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். அதனாலதான் அவங்க வந்து இமீடியட் கனெக்ஷன் கொடுக்க முடியுது, டெக்னாலஜியை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ நம்ம கிட்ட நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற மைனஸ் இதுதான். ஏன்னா இந்த 3 பேண்டு 1310, 1490, 1550 கொண்டு போகும்போது இந்த 1910, 80-20 ஸ்பிளிட்டர் எல்லாம் போடுறீங்க இல்லைங்களா, அப்ப லாஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப நெட்வொர்க் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ல இருக்காது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தயவு செய்து FTTH பண்ற நண்பர்கள் PLC-யை வச்சு பில்டு பண்ணுங்க. இல்ல சார் என் ஏரியால அதெல்லாம் பண்ண முடியாது சார்னா தயவு செஞ்சு டிராயிங் கொடுங்க. நெட்லிங்க் நிறுவனமே அதுக்கு சப்போர்ட் பண்றோம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற நெட்வொர்க்கை வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு EDFA இல்ல ஒரு OLT போட்டு அங்கங்க பிரிச்சு அப்படி கொடுத்துருப்பீங்க. ஒரு 4 பாயிண்ட் சொல்றோம், தயவு செஞ்சு முக்கியமா கேளுங்க. இப்போ ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் FTTH பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இல்ல சார் நான் கேபிள் ஆபரேட்டர் இல்ல சார்னா என்னோட தனித்தளத்துல சொல்லுங்க, உங்களுக்கும் நாங்க புது டிராயிங் அப்டேட் பண்றோம். ஒரு நோடு, அந்த நோடு தான் எனக்கு தெரிஞ்சு கேபிள் டிவி ஆபரேட், அந்த கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஒரு 25 வருஷமா அதே இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. கரெக்ட் தானே சார்? எல்லா கேபிள் ஆபரேட்டருக்குமே தெரியும். சோ அந்த நோடு பாயிண்ட்ல இருந்து ஒரே ஒரு ஃபைபர் நம்ம ரூமுக்கு கொண்டு வாங்க, டைரக்ட் ஃபைபர். அந்த நோடு பாயிண்ட்ல இந்த புது ஃபைபர்ல ஒரு 4-வே, அந்த 4-வேல இருந்து 4 8-வே போட்டா 32 வீடு இல்லைங்களா? 8 8 8 8 இல்லையா? 32 வீட்டு கொடுத்துடலாம். கண்டிப்பா ஒரு கேபிள் டிவி நோடுல இருந்து 30 வீட்டுக்கு மேல கனெக்ஷன் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டோம். கண்டிப்பா கம்மியா தான் கொடுத்துருப்போம். இப்ப நம்ம இங்க எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா,
அதை ஒரு 16 டிபிஎம் கேபிள் டிவியை கனெக்ட் பண்ணா அங்க -2 அழகா ரன் ஆகும். அதை இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ல அட்லீஸ்ட் இது ஒரு ஏரியாக்காவது நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப அங்க கம்ப்ளைண்ட் எப்படி வருது, இதை எப்படி நமக்கு சுலபமா, ஏன்னா நிறைய ஆபரேட்டருக்கு இது ஏன் நாங்க சொல்றோம்னா FTTH பண்ணணும்னு ஆசை இருக்கு. FTTH பண்ணனவங்க எல்லாம் கம்ப்ளைண்டே இல்லைங்கிறாங்க. ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரே ஒரு நோடுல இருந்து ஒரு டைரக்ட் ஃபைபர், ஒரு 16 டிபிஎம், அங்க ஒரு 4 வே, 4 8 வே, 32 வீட்டுக்கு அழகா ஓடிடும். சோ இத ஃபாலோ பண்ணுங்க. இதான் ஸ்ட்ரக்சர். கேபிள் டிவினா ஒரு 16 டிபிஎம் கொடுத்தீங்கன்னா -2 வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 4 வேக்கு ஒரு 6.5ம், 8 வேக்கு ஒரு 10.5 லாஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 டிபிஎம் லாஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 16.5 டிபிஎம் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது -2 அழகா வரும். இதே நான் இன்டர்நெட் மட்டும் தான் பண்றேன்னா இங்க -2 கொடுத்தா எல்லா இடத்துலயும் -10, அந்த 32 வீட்டுக்கும் அந்த -19 பெர்ஃபெக்டா டெலிவரி ஆகும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். 32 வீட்டுக்கு ஒரே மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கிற ரேஷியோ கப்ளர்ல ஒவ்வொரு மோடமும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அப்ப அந்த பானோட டிராவல் ப்ராப்பரா இருக்காது. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுதான் நாங்க சொல்றோம். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு கோர் எடுத்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்லயே என்ஹான்ஸ்டா பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நல்ல டிசைன். ஸோ இதே இன்டர்நெட் கேபிள் டிவியை மிக்ஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் OLT, ஒரு 4 போர்ட் OLT, அதை ரெண்டா பிரிச்சு நம்ம ஒரு பான் இன்புட் கொடுக்குற WDMல பண்ணிக்கோங்க. அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் போட்டுட்டு 19 டிபிஎம் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அது ஏன்னு சொல்லி அடுத்த ஸ்லைட்ல வரும். ஸோ 16 பிரிச்சு 16 டிபிஎம்க்கு மேல ஃபைபர்லாம் எடுத்துட்டே போகாதீங்க. +16க்கு மேல கொண்டு போகாதீங்க. ஸோ நெட்வொர்க்கை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ என்னுடைய சஜஷன் ஒரு 8x19 டிபிஎம் EDFA பிளஸ் ஒரு 4 போர்ட் OLT இருந்தா ஒரு 512 வீட்டுக்கு பக்காவா கேபிள் டிவி இன்டர்நெட் சிக்னல் ப்ராப்பரா கொடுக்க முடியும். இது ஒரு காம்பினேஷன். இதுக்கான டிராயிங் இதுதான். நான் நாளைக்கு வேணா குரூப்ல ஷேர் பண்றேன். இல்ல யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இதனுடைய டிசைன்லாம் தர்றோம். இதுலயே பவர்லாம் எவ்வளவு வரும், எந்த இடத்துல வரும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ரூமுக்கும் அந்த கஸ்டமர் எண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்பிளிட்டருக்கும் எந்த விதமான அடிஷனல் ஸ்பிளிட்டர் இல்லாதனால கம்ப்ளைண்ட்ஸ் 100% ரெடியூஸ் ஆயிடும். அதுக்காக தான் இதை திருப்பி நம்ம சொல்றோம். ஸோ FTTH பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைட். என்ன சார் இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா சொல்றீங்கன்னு சொல்லலாம். பட் நிறைய இடத்துல நாங்க பார்த்துட்டு இதை அப்சர்வ் பண்ணி தான் சொல்றோம். ஒரு ஜாயிண்ட் க்ளோசர் பாக்ஸுக்குள்ளேயே ஸ்பிளிட்டரு, டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் எல்லாத்தையும் திணிக்கும் போது அது அந்த நாளைக்கு அதை சரி பண்ணவே முடியறது இல்லை. அதனால இந்த மாதிரி டபுள் ட்ரே இருக்கிற மாதிரி க்ளோசர் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்பிளிட்டர் எல்லாம் கீழே வச்சுக்கோங்க, ஜாயின் எல்லாம் மேல வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி ஈஸி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி 300 மீட்டர்ஸ், அதாவது இப்ப கேபிள் டிவி நோடு மாதிரி அந்தந்த இடத்துல ஸ்பிளிட்டரோட வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ப்ராப்பர் ஜாயின் க்ளோசர்ல பண்ணுங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரூம்ல இருந்து போற புது கேபிள் ஏதாவது மாத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா 6.5 mm ADSS யூஸ் பண்ணுங்க. சீக்கிரம் கேபிள் கட் ஆகாது. அதுல இருக்கிற ஸ்ட்ரென்த் மெம்பர் நல்லா சஸ்டைனபிளா இருக்கும். ரெண்டாவது அங்க இருந்து 4 வேக்கு கொண்டு போறீங்க இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா அதாவது சப் ட்ரங்க்னு சொல்றோம். அதை 6.2 mm அதுக்கு கீழே இருக்கிற கேபிள் போடாதீங்க, சீக்கிரம் அறுந்து போயிடும். அதுக்கப்புறம் 8 வேக்கு அப்புறம் வீட்டுக்கு போகுது இல்லைங்களா, அதெல்லாம் தயவு செஞ்சு 4 வே 6 வே போடாதீங்க. அது 2 வே போடுங்க. அதுவும் 4.7 mm. ஏன்னா வீட்டுக்குள்ள போய் நம்ம வளைச்சு கன்சீல்டு எல்லாம் பண்ணும்போது பெரிய கேபிளா இருந்தா லாஸ் ஜாஸ்தி வரும். இதே 4.7ல லாஸ் கம்மியா வரும். ஏன்னா கேபிள் சின்னதா இருக்கிறதுனால. ரோடு கிராசிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கேபிள் டிவி நோடுக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபில்டர் நோடு போட்டு ஒர்க் பண்ணுங்க. EDFA எல்லாம் ஒரு +3க்கு மேல இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா EDFA 2 டைப் இருக்கு. ஒரு MSO ஆபரேட்டருக்கு கொடுக்கறதுல ப்ரீ ஆம்பிளிஃபையர் எல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ தட் இஸ் அது டிஃபரெண்ட். அது 0 dBm கொடுக்கலாம். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு MSO ஆபரேட்டருக்கு கொடுக்குற EDFA வேற, நம்ம FTTHக்கு பயன்படுத்துற EDFA வேற. அதுல ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். அதனாலதான் அது 0 dBm கொடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா FTTH கஸ்டமர் வீட்டுக்கு போறது. இங்க நீங்க +5 +6 வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்ல MER கிடைக்கும். இது கேபிள் ஆபரேட்டருக்கான இன்புட்டா இதை வச்சுக்கோங்க. சோ இப்போ உங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான செகண்ட் பாயிண்ட்ஸ், சாரி இந்த ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன்.
நிறைய ஆபரேட்டர்ஸ் நான் பாக்குறேன் 19 டிபிஎம் வந்து ஃபைபர் கேபிள் எடுத்துட்டு போறீங்க. தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. அது ஏன் சார் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா, நீங்க கொண்டு போற இப்ப நீங்க 19ன்னு சொல்றது அது வந்து டிபிஎம். அது வந்து ஒரு பாராமீட்டர். இப்ப எப்படி கேபிள் டிவில நம்ம வந்து 100 டிபின்னு சொல்றோம் இல்லைங்களா? அத பவரா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது இங்க பிரச்சனை. இப்ப 0 டிபிஎம்ங்கிறது 1 மில்லி வாட். ஏன்னா எல்லாமே பவர் தானே, கரண்டா கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? அப்ப 10 டிபிஎம்ங்கிறது 10 மில்லி வாட். அப்படியே அது மல்டிப்ளை ஆகுது பாருங்க. 13 டிபிஎம்ங்கிறது 20 மில்லி வாட். 16ங்கிறது 40 மில்லி வாட். 3 டிபிஎம் கூடும்போது 20 கிட்டத்தட்ட 40 மில்லி வாட் கூடுது. பவர் வந்து அவ்வளவு ஜாஸ்தி. அதனாலதான் 19 டிபிஎம் பேட்ச் கார்டை ரிமூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். 19 டிபிஎம் டைரக்டா ஃபைபர்ல டிரைவ் பண்ணி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேட்ச் கார்டு ஃபயர் ஆகிறது, கேபிள் நீங்க ஸ்ப்ளைஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். அதனால தயவு செஞ்சு 19 டிபிஎம் எடுத்துட்டு போகாதீங்க. இதே ஒரு சிலர்லாம் வந்து 23 டிபிஎம் எடுத்துட்டு போறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். 200 மில்லி வாட். நான் அந்த 23 டிபிஎம் எடுத்துட்டு போற நண்பர்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். ப்ராப்பரா லாஸ் எல்லாம் இருக்கா? இப்போ ஒரு ஃபைபர் இருக்குன்னா ஆவரேஜ் லாஸ் வந்து பர் கிலோமீட்டருக்கு வந்து 0.4 டிபிஎம் இல்லைங்களா? அதாவது 1550 இருந்துச்சுன்னா 0.25 தான். ஸ்லாக் லாஸ், ஜாயின் லாஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 0.4ன்னு வச்சுக்கலாம். 10 கிலோமீட்டர்னா அது 4 டிபிஎம் தான் லாஸ் ஆகணும் இல்லைங்களா? பட் அந்த கண்டிஷன்ல இதெல்லாம் வேலை செய்தானா இந்த மாதிரி ஹை பவர் டிரைவ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இது கண்டிப்பா உங்களோட இடிஎஃப்ஐயோட லைஃபையும் குறைக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கனால இடிஎஃப்ஐல என்னதான் ஐசோலேட்டர் போட்டிருந்தாலும் இங்கிருந்து வர ரிஃப்ளெக்ஷன்னால ஐசோலேட்டர் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால 9 டிபிஎம் 23 டிபிஎம் 16க்கு மேல கொண்டு போக வேண்டாம். ஓகே, கஸ்டமருக்கு இப்ப எஃப்டிடிஹெச் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அடுத்து வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, நான் நிறைய ஆபரேட்டரை பார்க்குறேன், நிறைய பேரோட பேசுறேன், அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓஎல்டி அக்சஸ். இப்ப நம்ம இப்போ ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு டிராவல்ல இருக்கிறோம், இல்ல நைட்டு கஸ்டமர் சப்போர்ட் கேட்குறாங்கன்னா எப்படி பார்ப்போம்? கஸ்டமர் ஆன்லைன்ல இருக்காங்களா, ஆஃப்லைன்ல இருக்காங்களா, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கறதுக்கு முதல் விஷயம் ஓஎல்டியை உங்க போன்லயோ உங்க லேப்டாப்லயோ அக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை கொண்டு வாங்க. அது எப்படி சார் நாங்க கொண்டு வர்றது? 3 வழி இருக்கு. ஒன்னு, ஐஎஸ்பி கிட்ட கேளுங்க. மேனேஜ்மெண்ட் ஐபின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அவங்க தாராளமா வச்சிருப்பாங்க, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்களே இல்ல சார் என்கிட்ட மல்டிபிள் இது ஓஎல்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன், 4-5 ஓஎல்டி. நான் பார்க்குற ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 5-6 ஓஎல்டிஸ் எல்லாம் ஈஸியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்களே ஒரு விபிஎன் ரவுட்டர் வாங்கி போட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கி டைரக்ட் வெப் அக்சஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்க டீம் மெம்பர்ஸுக்கும். அது வந்து 24/7 ஓஎல்டி அக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் a வெரி ஈஸி வே. இல்லைன்னா ஓஎல்டி வெண்டார். நெட்லிங்க்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி தெரியும், நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நெட்கேர்னு ஒரு ஆப்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் த்ரெட்ஸ் எல்லாம் இருந்ததுனால இப்போ ரீசெண்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ என்எம்எஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல்லி செக்யூர்டு என்எம்எஸ் வந்து இப்போ வாரண்டி இருக்கிற ஓஎல்டிஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். 1 by 1 நிறைய ஆப்ரேட்டருக்கு, எல்லா ஆப்ரேட்டருக்குமே கொடுத்துருவாங்க வரக்கூடிய டைம்ல. ஸோ தட் இஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓஎல்டி அக்சஸ் இருந்தால் தான் கஸ்டமர் ஆன்லைன்ல இருக்காங்களா, ஆஃப்லைன்ல இருக்காங்களா, இல்லை அவங்களோட ஒய்ஃபை இஷ்யூ என்ன கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணும்போது செலவும் கூடுது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டீமும் கிடையாது இல்லைங்களா? அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ இதை கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓஎல்டியை வந்து அக்சஸ் பண்றது இல்ல சார் இது எனக்கு தெரியல அப்படின்னா தாராளமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒண்ணு, நீங்க எங்களோட இடத்துக்கு வாங்க, இதை சொல்லி தர்றோம். இல்லையா நாங்க உங்க இடத்துக்கு நீங்க கூப்பிடுங்க, வந்து கண்டிப்பா சொல்லி தருவோம். ஸோ ஓஎல்டியை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓஎல்டியை எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணணும். ரெண்டாவது, கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கிறத தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய ஆப்ரேட்டரோட பாக்குறேன், நானும் நெட்வொர்க்ல இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கஸ்டமர் போன் பண்ணாலே நம்ம ஆப்ரேட்டர் கொஞ்சம் கோவப்படுறாங்க, இல்லாட்டி போன் எடுக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மொத்தமே 5 பாயிண்ட் தான். நம்ம கேபிள் டிவியில எவ்வளவு லேர்ன் பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறோம் சொல்லுங்க. இந்த டிஜிட்டல் செட்டப் பாக்ஸ் வந்த போது எவ்வளவு ப்ராப்ளம், எம்இஆர்னா என்னன்னு தெரியல, பிஇஆர்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு எல்லா ஆப்ரேட்டரும் அவ்வளவு இன்டெலிஜென்ஸா மாறி இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. ஸோ கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னை பொறுத்தவரை ஒரு 6-7 கம்ப்ளைண்ட்ஸ் தான். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நீங்களே சரி பண்ண முடியும். ஸோ ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. நிறைய ஆப்ரேட்டர் வந்து லேப்டாப்லாம் இல்லாமல் இருக்கீங்க. கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும்.
தயவு செஞ்சு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கஸ்டமர் மோடத்துல நீங்க ஸ்டிக் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கலாம். கஸ்டமர் எப்பனாலும் கூப்பிடுறதுக்கு இதெல்லாம் பெட்டர் சர்வீஸ்க்கு தான் இது நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நான் நிறைய ஆப்ரேட்டர் கேட்பேன், நீங்க மோடம் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா பிபிபிஓஐ மட்டும் பண்ணிட்டு அவ்வளவுதான் சார். நிறைய அதாவது நாங்க லாஸ்ட் டைம் பிஎஸ்என்எல் மீட்டிங்ல சிஜிஎம்ஏ சொன்னாரு 70% ஆஃப் த மோடம்ல வந்து பாஸ்வேர்டு வைஃபை பாஸ்வேர்டு 1 to 8 தான் இருக்குன்னு சொல்லிட்டு. தட் இஸ் a வெரி பிக் ப்ராப்ளம். தயவு செஞ்சு அது மாதிரி வைக்காதீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், மொத்தமே ஒரு 6 ஸ்டெப் தான். நல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க இப்போ அதுதான் சொல்றோம், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிபிபிஓ யூசர் நேம் மட்டும் போட்டோம். இன்னைக்கும் அதையே செஞ்சுட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? அப்ப என்னென்னலாம் செய்யணும்? பிபிபிஓ கான்ஃபிகரேஷன். ஒரு சில ஐஎஸ்பி வந்து ஏசிஎஸ் அந்த TR069 கான்ஃபிகரேஷன் அது பண்ணிக்கோங்க. ஒய்ஃபைல நான் முக்கியமான ஒரு 4 செட்டிங்ஸ் சொல்றேன், அது பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்ஐடி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நியூமரிக்கோட இருந்தா நல்லது, ஒரு 8 டிஜிட்ஸ்ல இல்ல ஒரு 6 டிஜிட்டுக்கு மேல. இந்த த்ரூபுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் நம்ம திரும்பியே பார்க்கறது இல்லை. அதாவது இந்த 20/14 இருக்கும் ஒரு, அதுதான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். ஏன்னா இன்னைக்கு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து 80% வர்றது இன்டர்நெட் ஸ்லோ தான், அது வைஃபைல. அதுக்கு இந்த செட்டிங்ஸ் ப்ராப்பரா இல்லாதது தான் 100% காரணம். இதை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல சார் எனக்கு தெரியல சார்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க இடத்துல இருந்து என்டிஎஸ்க்கு கொடுங்க, நாங்க இல்லைன்னா நாளைக்கு கூட இதை பத்தி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறோம். இந்த செட்டிங்ஸை மாற்றும் போது த்ரூபுட் எவ்வளவுலாம் டிஃபரெண்ட் வருதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 50 MBPSக்கு கீழே இருந்தா, 50 MBPSக்கு கீழே இருந்தா ஜஸ்ட் ஸ்மூத்தா வந்து 20 மினிட்ஸ் வைங்க, ரொம்ப தூரத்துக்கு பெனிட்ரேஷன் ஆகும், நல்லாவும் இருக்கும். இல்ல சார் அவங்க 50 MBPSக்கு மேல இருக்காங்க சார்னா 40ல வச்சிருங்க, கொஞ்சம் பெனிட்ரேஷன் தூரம் கம்மியா தான் இருக்கும், பட் பைப் வந்து கண்டிப்பா வந்து 80-90 MBPS ஈஸியா கிடைக்கும் கஸ்டமருக்கு. இல்ல சார் 100 MBPSக்கு மேல இருக்காங்கன்னா தயவு செஞ்சு சிங்கிள் பேண்ட் போடாதீங்க, டுவல் பேண்ட் போட்டுருங்க. தட் இஸ் a பெட்டர் வே. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அப்பதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுலயும் நாங்க ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றோம், எல்லா டுவல் பேண்ட் கான்ஃபிகர் பண்ணின ஆபரேட்டருக்கும் தெரியும் 5Gக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், எஸ்எஸ்ஐடி நேம் 2.4க்கு ஒன்று வச்சிருப்போம். அது மாதிரி வைக்காதீங்க. இப்ப எப்படி நம்ம செல்போன்ல வந்து நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், டவர் ஒவ்வொரு டவரா மாறினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது இல்லைங்களா? அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதான் இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க 2.4 ஒரு 5G மோடம், அதாவது டுவல் பேண்ட் மோடத்துல 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா? 2.4 GHz இருக்கு, 5 GHz இருக்கு. இது ரெண்டுக்கும் எஸ்எஸ்ஐடி ஒரே எஸ்எஸ்ஐடி வைங்க, ஒரே பாஸ்வேர்டு வைங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா பேண்ட் ஸ்டீரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். கஸ்டமர் பக்கத்துல வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா 5Gக்கு வேலை செய்யும். கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2.4க்கு வேலை செய்யும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், 100% கொடுக்கும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பெல்லாம் வந்து நிறைய ஹை ஸ்பீட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த முன்னாடி நம்ம 2020ல இருந்த மாதிரி இல்ல, அல்ல அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஜென்ரலாவே 100 MBPS ஈஸியா போகுது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆகும்போது மோடமுடைய ரேம் இன்க்ரீஸ் ஆகுது, ரேம் உடைய யூட்டிலைசேஷன். இப்போ எப்படி போன் ஹேங் ஆச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்றோம்ல, அதே மாதிரி கஸ்டமரையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அவங்களும் இரிட்டேட் ஆகுறாங்க, என்னங்க எப்ப கேட்டாலும் மோடத்தை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதுக்கு பதிலா இப்ப நம்ம நெட்லிங்கோடைய கடைசியா லேட்டஸ்டா வந்த ஃபிம்வேர்ல பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ரீபூட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க போய் ஒரு மிட் நைட்ல செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, வாரத்துல ஒரு 2 நாள் புதன்கிழமையும் ஒரு சனிக்கிழமையும் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுவா ரீபூட் ஆகும். அப்ப இன்னும் கஸ்டமருக்கு நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தயவு செய்து இது நான் இப்ப இனிமேல் நான் சொல்ல போற 2 பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி பாயிண்ட். நேத்து கூட எனக்கு ஒரு கஸ்டமர், ஒரு ஆபரேட்டர் போன் பண்ணாரு. ஒரு கஸ்டமர் வீட்டுல அவங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க 1 to 8. பாத்தீங்கன்னா ரோட்டோட அவுட் சைட்ல வீடு வந்து ரோட ஒட்டி இருக்கு. சாயந்தரம்னா ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து அதுல உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வீட்டில் இருக்கிற வைஃபையை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. வெரி வெரி பிக் மிஸ்டேக். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால மெயினா வந்து என்ன பண்றாங்கன்னா, வைஃபை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம டைரக்டா மோடத்தை லாகின் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. அப்ப என்னன்னா உங்களோட சிசிடிவி டிவிஆர்லாம் அவங்க அக்சஸ் பண்ண முடியுது, அது அக்சஸ் பண்ண முடியும், இங்க நடக்கிற வீடியோவை அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்ப இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். தயவு செய்து வைஃபைல போய் பாத்தீங்கன்னா வைஃபை வெப் அக்சஸ் டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது என்ன மீனிங்னா, வைஃபை மூலமா இந்த மோடத்துக்குள்ள யாரும் லாகின் பண்ண முடியாது.
இந்த வெப்ல போய் 192.168.1.1 போறோம் இல்லைங்களா, அதை வைஃபைல இருந்து பண்ண முடியாததுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எனேபிள் பண்ணி வைங்க. இது உங்க கஸ்டமருக்கு பாதுகாப்பையும் சேர்த்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது நான் இப்ப அடுத்த பாயிண்ட் வந்து ஃபயர் வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை தயவு செஞ்சு ஹைல வைங்க. நீங்க இவ்வளவு நாள் பிபிபிஐ கான்ஃபிகரேஷன் பண்ணுனீங்க. இப்போ ஒரு அடிஷனலா இன்னும் நல்ல பெட்டர் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுனா கஸ்டமர் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஃபைபர் நெட்வொர்க்கை ப்ராப்பரா பண்ணிட்டா பவர்லாம் டெலிவரி ஆயிடும். கான்ஃபிகரேஷனை ப்ராப்பரா பண்ணாதான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா வைஃபை சிக்னல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ரீபூட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். வைஃபை அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இணையமும் நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான் அதுக்கு கேரண்டி இல்லைங்களா, நம்ம தான் அதை செய்யணும். அதனாலதான் வைஃபையோட வெப் ஆக்சஸ் தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணி வைங்க. ஃபயர் வாலை எப்பவுமே ஹைல வைங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சார் நான் வந்து நெட்லிங்க் ஓஎல்டி வச்சிருக்கேன் சார். ஆனா எனக்கு வந்து ஒரு எங்கேயோ ஒரு பழைய மோடம் இருந்துச்சு, இல்ல கஸ்டமர் கொண்டு வந்தாங்க, இல்ல உங்க ப்ராடக்ட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கி போடும்போது நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருடைய மோடத்துடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றது, என்ன பிராண்ட் ஓஎல்டி போடுறீங்களோ வாங்கியிருக்கீங்களோ அதே பிராண்ட் மோடம் போடுங்க. இது என்ன சார் வாங்கும்போது இதெல்லாம் சொல்லலையே சார்னா, இதெல்லாம் வந்து நெட் வேலை செய்யும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் 24x சர்வீஸ் கொடுக்கும்போது ஓஎல்டி வழியா மோடத்துடைய எல்லா விஷயங்களையும் நம்ம இங்கிருந்து பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். அதுக்கு நீங்க சேம் பிராண்ட் மோடம் ஓஎன்டி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது பண்ண முடியும். ஸோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் கான்ஃபிகரேஷன், பவர் எவ்வளவு இருக்குது, அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, அவங்களுடைய வேன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்க்க முடியும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க ஓஎல்டியை தயவு செஞ்சு லாகின் பண்ணி பழகிக்கோங்க. லாகின் பண்ண தெரியல அப்படின்னா இதுல சங்கடப்படவே தேவையில்லை. யாருனாலும் எங்களை எப்பனாலும் கூப்பிடலாம். இல்ல நீங்க இங்க வந்தீங்கனாலும் எல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எங்களுடைய ஆஃபீஸ்ல, தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு அங்க ஓஎன்யூன்னு ஒரு பார்ட் இருக்கு. இதுல 4 பானும் அவுட்புட் போயிட்டு இருக்கா, எது அப்லிங்க் ஆயிருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். ஓஎன்யூன்னு ஒரு ரெட் கலர் கட்டம் போட்டிருக்கோம், அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்துடும். அங்க கான்ஃபிகரேஷன் ஒரு பார்ட் இருக்கு, அந்த ரெட் கலர் டப்பா இருக்கு. ரொம்ப 3 ஸ்டெப் தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்க பாருங்க, அந்த வேன்ல போய் பார்த்தாலே தெரியுது கஸ்டமர் வந்து டிஸ்கனெக்ட்ல இருக்காங்க. ஸோ ஏதோ பணம் கட்டாம இருக்கலாம், இல்ல வீணான் ப்ராப்பரா டேக் ஆகாம இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இங்கேயே போய் பார்த்துடலாம். இது வந்து பைக் எடுத்துட்டு போய் கஸ்டமர் வீட்டுக்கு போய் அதை போய் மோடத்தை லாகின் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ இங்க இருந்தே ஈஸியா பார்த்துடலாம். அது மாதிரி வைஃபை அவங்களுடைய பேரு, அவங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றது, சேனல் மாத்துறது, பேண்ட் மாத்துறது, சேனல் வித் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம இதுலயே பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ஈஸியான வழிகள் இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு 4 விஷயம் தான், இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. தயவு செஞ்சு நம்ம ஆப்ரேட்டர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இன்னும் நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா பொதுவாகவே 5 கம்ப்ளைண்ட் தான் சார் மேஜரா வருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல டிவி தெரியலன்னு சொல்ற மாதிரி நெட் வரல. ஸோ அதை வந்து 2 பார்ட்டா பிரிச்சு பாருங்க. ஒண்ணு அவங்க பணம் கட்டாம இருக்கலாம், இல்ல மோடம் ஏதாவது பவர் போயிருக்கலாம். அது இதெல்லாம் வந்து வேன் சைடுன்னு சொல்லுவோம். லேண்ட் சைடு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க வைஃபை ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம், அதனால அவங்க நெட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் ப்ராப்ளம் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். ஏதாவது அதுக்கு கூகுள் அந்த மாதிரி குளோபல் டிஎன்எஸ் போட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது மாதிரி டிஹெச்சிபி ஐபி இது மெயினா வந்து இந்த டிவிஆர் என்விஆர்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கு. டிவிஆர் என்விஆர் வச்சிருக்கிறவங்க, அது எஸ்பெஷலி என்விஆர் வச்சிருக்கிறவங்க இந்த ஐபி கேமரா போடுறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஐபி சீரிஸ் வச்சுடுவாங்க. நம்ம 192.168.1 சீரிஸ்ல இருக்கும். இதை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு அது காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சீரியஸ்ல இருக்காங்களோ அதை வந்து ஜஸ்ட் டிஹெச்சிபியில போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அது மாதிரி ஒவ்வொரு தடையும் நான் சொல்றது அதான். இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா வைஃபை ஸ்டேட்டஸ், சிக்னலோடைய த்ரூபுட்டை வந்து தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணுங்க. அவங்க கஸ்டமர்கிட்டயே கூட சொல்லி கொடுங்க. இல்லைன்னா அதுக்கெல்லாம் நிறைய ஆப் இருக்கு, வைஃபை மானிட்டர், வைஃபை அனலைசர், இந்த மாதிரிலாம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஆப்பை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் 2, ஒரு சில வெப்சைட் மட்டும் ஸ்லோவா இருக்கு, இல்ல வேலை செய்யல, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னா
நீங்க வந்து ட்ரேஸ் ரூட் போட்டு பார்க்கலாம். ட்ரேஸ் ரூட்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை போட்டு அதுக்கு அந்த ஆப்லயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்துருது. இந்த நான் சொல்ற அந்த வைஃபை அனலைசர் இதெல்லாம் வந்து ட்ரேஸ் ரூட் போடலாம். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். இப்ப நிறைய இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க பாத்தீங்கன்னா இந்த விபிஎன் ப்ராப்பரா கனெக்ட் ஆகலைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நான் வந்து வந்து மொத்தமா இன்டர்நெட் வரல, இல்ல ஸ்லோவா இருக்கு. இதை கேஸ் பார்த்துட்டோம். பர்டிகுலர் வெப்சைட் பார்த்துட்டோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விபிஎன் வந்து வேலை செய்யல. தயவு செஞ்சு இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை பொறுத்தவரையில வந்து ஸ்டாட்டிக் ஐபி சஜஸ்ட் பண்ணுங்க அந்த கஸ்டமருக்கு. ஏன்னா விபிஎன் என்ன, இப்போ ஒரு டிசிஎஸ் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு, இல்ல ஒரு ஜோகோங்கிற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறவர் வீட்டுல வந்து வேலை பார்க்கறாரு. அவருக்கு தான் இந்த விபிஎன் தேவை. அப்ப இங்கிருந்து வர்ற ஐபியை வந்து அங்க இருக்கிற ஐடி டீம் வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணணும், அலோவ் பண்ணணும். இப்ப எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்கன்னா இன்னார் வர்றாங்கன்னு தெரிஞ்சாதானே கதவு திறக்க முடியும். அது மாதிரி ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். அப்ப அது ஸ்டாட்டிக் ஐபியா இருந்தா நல்லது. இல்ல சார் அவங்க எல்லாம் பண்ணியாச்சு, பட் ப்ராப்ளம்னா ட்ரேஸ் ரூட் தான். எகைன் அவங்களோட டீட்டெயில வாங்கி ட்ரேஸ் ரூட்ல போட்டீங்கன்னா அந்த எடுத்து அந்த கம்பெனியோடைய பர்சனுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அடுத்து பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் -18 வருது பவர், ஆனா மோடம் ரெட் லைட் எரியுது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல இருந்து நாங்க பாக்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஏன் வருதுங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த -18 அப்படிங்கிறதுக்கும் இந்த மோடம் ஆன் ஆகுறதுக்கும் உண்டான ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதான் முக்கியம். இப்ப எப்படி உங்க செட்டாப் பாக்ஸ் போடுறீங்க, படம் வரல, செட்டாப் பாக்ஸ் ஆக்டிவ் இருந்தா தானே படம் வரும். அதான் முக்கியம். இல்ல எம்இஆர் குறைவா இருக்கு, பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா? அதேதான். இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இந்த -18 நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரு சிக்னல், அவ்வளவுதான். இப்ப எப்படி நான் ஒரு புது சிம் கார்டு வாங்கி என் மொபைல்ல போடுறேன், கண்டிப்பா சிக்னல் காட்டும், ஆனா கால்ஸ் போகாது. அதனால எந்த யூஸும் இல்லை. முத ப்ராசஸ் என்னன்னா, இந்த -18 dBm ஓஎல்டில இருந்து வருது இல்லைங்களா, மோடத்தை கனெக்ட் பண்ண உடனேயே அதை என்ன பண்ணும்னா இந்த பாத் வழியா 1310 நேனோமீட்டர் இந்த மோடத்துல இருந்து ஒரு சிக்னலை வந்து ஓஎல்டிக்கு பாஸ் பண்ணும். இந்த 1310 ப்ராப்பரா ஓஎல்டிக்கு போய் சேரணும். சேர்ந்து இதுதான் மோடத்துடைய மேக்கு, மோடம் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்துதான் இந்த 19 நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 18 டிபி பவர், ஃபார்வர்டு பவர், அதை சென்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ இங்க 1310 போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்பிளிட்டர் கம்ப்ளைண்டா இருக்கலாம், ஒரு பேட்ச் கார்டு கம்ப்ளைண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மோடம் ரிஜிஸ்டர் ஆகாது. நீங்க இந்த -18 வந்தாலும் அதனால எந்த யூஸுமே இல்லை. இந்த இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பாத்துங்க. இதை செக் பண்றதுக்கு எல்லாரும் பவர் மீட்டர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, யார்கிட்டயாவது பான் மீட்டர் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது இந்த டெக்னாலஜி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வடிவேல் சொல்றது புரியல அப்படின்னா பான் மீட்டர்ல வந்து ஈஸியா அந்த வேவ் லென்த் வைஸ் தெரியும். இப்ப நம்ம வச்சிருக்கிற பவர் மீட்டர்ல எல்லாத்தையுமே அதை சென்ஸ் பண்ணும். பான் பவர் மீட்டர் வந்து ப்ராப்பரா காட்டும். ஸோ இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ஈஸியா பார்த்துடலாம். 99% வந்து பிஎல்சி போட்டிருக்கிற, அதாவது 1x2, 1x4, 1x8 அந்த மாதிரி ஸ்பிளிட்டர் பயன்படுத்துற நெட்வொர்க்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வராது. இந்த சிங்கிள் விண்டோ, டியூவல் விண்டோ, ட்ரிபிள் விண்டோ வாங்கி போடுறோம் பாத்தீங்களா, அங்கதான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 3 வேவ் லென்த்துக்கும் தனித்தனி லாஸ். முன்னாடி கேபிள் டிவில நம்ம பார்த்திருப்போம், சேனல் 2க்கு ஒரு லாஸ் இருக்கும், 12க்கு ஒரு லாஸ் இருக்கும், 450 மெகாஹெர்ட்ஸ்க்கு ஒரு லாஸ் இருக்கும் இல்லைங்களா. அதே கண்டிஷன் தான் இங்கேயும் அந்த ரேஷியோ கப்ளர் போடுறதுனால. பிஎல்சி போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜா ஒரே லாஸ் தான் இருக்கும். ஸோ பிஎல்சி போட்டா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒய்ஃபைல வந்து இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஐடி வந்து ஒரு சில ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு சில போன் எடுத்துக்காது. அது மாதிரி வைஃபையோட என்கிரிப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த WPSK இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஐபோன்லாம் வந்து நம்ம மோடத்துல கனெக்ட் ஆகும் போது அது வந்து அன்செக்யூர்டு வைஃபைன்னு காட்டும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க WPSK 2 மட்டும் வைங்க, பழசை வந்து பழைய வெர்ஷனை வைக்க வேண்டாம். அது மாதிரி நான் நிறைய இடத்துல பாக்குறேன், இந்த என்கிரிப்ஷன் டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த TKIP AEC அதை வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்றது இல்ல. இல்ல வைஃபை திருப்பி அவங்க ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டு பண்றது ஈஸி. ஸோ பான் ஸ்டேபிள் நம்ம பார்த்துட்டோம்.
தயவு செஞ்சு அதை ஸ்பிளிட்டர்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஓஎல்டியோட அப்லிங்க் போர்ட், அதாவது நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து வர்றதோ அப்லிங்கோ சம்டைம்ஸ் வரல அப்படின்னா ஒரு தடவை ஓஎல்டியை லாகின் பண்ணி அப்லிங்கை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுங்க. இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பவர் போயிட்டு வரும்போது இந்த போர்ட் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. அதுல ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்லிங்க் போட போர்ட்ல. எஸ்எஃப்இ மாடல் வந்து ப்ராப்பரா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா லூப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பக்கத்திலேயே இன்னொரு எஸ்எஃப்இ போட்டு ரெண்டையும் பேட்ச் கார்டு போட்டீங்கன்னா அது லூப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு விஷயம்தான். பவர் ப்ராப்பரா வருதான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு மேல மேஜரா இஷ்யூஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நெட்வொர்க்ல வந்து நம்மளும் ஒரு 10-12 வருஷமா நெட்வொர்க்கிங்ல இதுல இருக்கிறோம், ஜிபான் ஈபான் டெக்னாலஜில. ஸோ இதெல்லாம் தான் மேஜரா ஆப்ரேட்டர் ஃபேஸ் பண்றது. ஸோ இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். ஸோ கஸ்டமர் எகைன் நம்மளுடைய நெட்வொர்க்கை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னா ஆப்டிக்கல் பவர் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த 2வது பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மோடத்தை வந்து இந்த ஷூ ரேக்கு, டிவி கபோர்டு, ஃபால் சீலிங் இதெல்லாம் ஒளிச்சு வைக்காம, ஏன்னா வைஃபை ரவுட்டருங்கிறது ஒரு லைட் மாதிரி. ஒரு 40 வாட்ஸ் அல்லது ஒரு 25 வாட்ஸ் எல்இடி பல்பை வந்து ஒரு கபோர்டுக்குள்ள போட்டா வெளிச்சம் வருமா? வராது. தயவு செஞ்சு ஒரு 6 ஃபீட் இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன் டேபிள்ல டிவிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிடறாங்க ரவுட்டர். வைஃபை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்காது. தயவு செய்து ஒரு 6 ஃபீட் எலிவேட்டடா பண்ணுங்க. ஒரு பேட்ச் கார்டுக்கு ஒரு அடாப்டர் மட்டும் போட்டா போதும். ஒரு 100 ரூபாய் செலவு. ஆனா 100% கண்டிப்பா இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது வந்து கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும்போது ஹீட் இருக்காது. நான் போன வாரம் ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஆபரேட்டர் என்ன சொன்னாங்கன்னா, சார் ரொம்ப டெம்பரேச்சர் சூடா இருக்கு சார். எங்க வச்சிருக்கீங்கன்னா டிவி ரேக்குக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப அது சூடு வரதா, ஹீட் அதிகமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு மோடத்தை வந்து ஒரு லைட் மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்போ அதையும் 2வது பாயிண்ட் அதுதான். தயவு செஞ்சு வந்து 3வது பாயிண்ட் வந்து வீட்டோட சென்டர் பிளேஸ்ல வைங்க. ஏன்னா அப்பதான் அந்த லைட் வந்து எல்லா இடத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த வைஃபையும் வந்து அப்பதான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இன்டர்நெட்ல திருப்பியும் ப்ராப்ளம் சொல்றேன். நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்றது 90% ப்ராப்ளம் வைஃபை இஷ்யூ தான். இதை ப்ராப்பரா செஞ்சுட்டீங்கனாலே ப்ராப்ளம் சால்வ். ஷெட்யூல்டு ரீபூட் பார்த்துட்டோம். VLAN இல்லாமல் தயவு செய்து VLAN இல்லாம கஸ்டமருக்கு இன்டர்நெட் கொடுக்காதீங்க. இல்ல சார் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு தான் இருக்கேன்னா இனிமேல் கொஞ்சம் மாறிக்கோங்க. கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது VLAN கண்டிப்பா தேவை. VLAN இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு செக்யூர்டா அது டெலிவரி ஆகும். இல்லைன்னா லூப்பிங் எல்லாம் உங்களுக்கு இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நான் அடிக்கடி சொல்றது ஓஎல்டில 1ஆம் நம்பர் VLAN தயவு செஞ்சு பாஸ் பண்ணிடாதீங்க. இல்ல சார் எங்க ஐஎஸ்பி வந்து எனக்கு அக்சஸா தான் கொடுக்குறாருன்னா மேல ஒரு லேயர் 2 சுவிட்ச் நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கெல்லாம் கிடைக்குது. வாங்கி போட்டு அது வழியா கொடுத்துங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வைஃபை பத்தி நம்ம பார்த்துட்டோம். மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மெஸ் ரவுட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். மெஸ் ரவுட்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம நிறைய மெஸ் ரவுட்டர்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு மல்டிவேன் லோட் பேலன்சரோட கொடுங்க. ஏன்னா ஒரு இன்டர்நெட் வந்து அவங்க கிட்ட பெரிய கம்பெனியா இருப்பாங்க. இன்டர்நெட் வரலன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதே மல்டிவேன் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இன்னொரு ஐஎஸ்பி அதை ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி ஓஎல்டிக்கும் சரி மோடத்துக்கும் சரி ப்ராப்பர் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து செக்யூரிட்டி த்ரெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து எவ்ரி டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட், நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஃபைபர் நெட்வொர்க் வச்சிருக்கிறோம். ஆனா ஒயர் எங்க போகுது, க்ளோசர் பாக்ஸ் எங்க இருக்குது, எங்க எந்த ஸ்பிளிட்டர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வந்து நம்மளுடைய அசெட். ஆனா நம்ம அசெட்டை வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. கூகுள் எர்த் கூட இப்ப ஓப்பன் சோர்ஸ் தான் அது. நீங்க ஜஸ்ட் வந்து இதுல நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த கேபிள் நம்மளோடது போகுது, 4 ஃபைபர் போகுது, 6 ஃபைபர் போகுது அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கலாம். கேபிள் ஐடி அதுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பிளிட்டர் பாக்ஸ் எங்க இருக்குது, ஜாயிண்ட் க்ளோசர் பாக்ஸ் எங்க இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் வேணும்னு கேட்டா ஈஸியா நம்ம கொடுத்துட முடியும். ஓகே ஒரு எத்தனை மீட்டர் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா கூகுள் எர்த்ல உங்களுக்கு தெரியும் எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இன்னைக்கு கூகுள் மேப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டு போன் இருக்கவங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா டிப்ளாய் பண்ண முடியும்.
உங்களுடைய அசட்டை வந்து தயவு செய்து இந்த மேப்ல டாக்குமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும். ஏன்னா 20 வருஷமா நம்ம செலவு பண்றோம். பட் ஃபைபர் எங்க இருக்குது, எங்க போகுது, எங்க வருது, எங்க கட்ட ஜஸ்ட் ஃபைபர் கட்டா ஒரு மார்க், ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் அதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்தெந்த ஃபைபர் எங்கெங்க போகுது. ஒரு சிலர் நண்பர்கள்லாம் நான் பாக்குறேன், ப்ளூ கலர் ஃபைபரை வந்து ஆரஞ்சுல ஸ்ப்ளைஸ் பண்ணிக்கிறது, ஆரஞ்சை எடுத்து கிளாட்ல பண்ணிக்கிறது, நேச்சுரல்ல பண்றது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஓஎல்டி அப்படிங்கிறத வந்து தயவு செய்து அது ஒரு டிரான்ஸ்மிட்டர் இது மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர். அதுக்கு வந்து கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு இருக்கிற ப்ளோயர் வச்சு மாசம் ஒரு தடவை தூசி கிளீன் பண்ணி விடுங்க. என்ன ப்ராப்ளம்னா அதுல இருக்கிறது வந்து மல்டி லேயர் பிசிபி. இந்த டஸ்ட் போய் ஃபார்ம் ஆகி அந்த பிசிபியை வந்து அதை அதை வந்து க்ரஷ் பண்ண ஆரம்பிக்குது. தட் இஸ் ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க. இதை கிளீன் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்ல ஏஜிங் கிடைக்கும், அதுக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது பாக்குறேன் ஒரு நல்ல ஃபேன் கிடையாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி பிஎஸ்என்எல் வெண்டார்ஸுக்கு கஸ்டமருக்கு எந்த மோடத்துக்கு எந்த வீலான் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த டேட்டா வந்து இருந்தாதான் நீங்க அடுத்தெல்லாம் மைக்ரேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். தயவு செஞ்சு ஆன்லைன் யூபிஎஸ் முடிஞ்சவங்களுக்கு ஆன்லைன் யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ கூலிங் கொஞ்சம் ரூம் எல்லாம் கூலிங்கா வச்சுக்கோங்க. பேக்கப் எடுங்க. கொஞ்சம் டஸ்ட் என்வரான்மெண்ட் இல்லாம பாத்துக்கோங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு நேரம் டெக்னிக்கல் பேசிட்டே இருந்தோம். நான் பாக்குற நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்கறது தான், 30 வருஷமா கேபிள் டிவில இருக்கிறோம், ஒரு 5-6 வருஷமா இன்டர்நெட்ல இருக்கிறோம். மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கிறீங்க, இல்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இல்ல விளம்பரம் என்ன பண்ணீங்க? யார்கிட்டயும் எதுவும் டேட்டா இல்ல. யாரும் பண்ணல. கனெக்ஷன் அதுவா வந்தாதான் உண்டுங்கிற மாதிரி. பட் நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி இல்ல. நிறைய ஒர்க் பண்றாங்க, நிறைய டோர் ஸ்டெப் மார்க்கெட்டிங் பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதனால தயவு செய்து ஆபரேட்டர்கள் கொஞ்சம் மாறணும். மாற்றம் அட்லீஸ்ட் இந்த ஒரு நம்ம எல்லாம் சாப்பிட போனா வெளியூருக்கு போனா ஹோட்டல் நியர்பின்னு கூகுள்ல சர்ச் பண்றோம்ல, அதே மாதிரி உங்க கஸ்டமர் இன்டர்நெட் நியர்பின்னு அடிச்சா உங்களோட பேர் வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தமிழ் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. ஜஸ்ட் உங்க மொபைல்ல போய் ஒரு 4-5 உங்க ஆபீஸை பத்தி போட்டோஸ் போட்டீங்கனாலே அதை ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது தமிழ் யூடியூப்ல போய் ஹவு டு ஆட் மை பிசினஸ் இன் கூகுள் லொகேஷன் போட்டீங்கனாலே அது சொல்லும். தாராளமா நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து உங்க ஏரியால யாரு சர்ச் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய 95% ஆஃப் த கேபிள் ஆபரேட்டர் நம்ம ஆபரேட்டர் பண்றோம் இல்லைங்களா, பிசினஸ் பண்றோம் இல்லையா, யாரோட டேட்டாவும் அதுல இல்ல. ஒரு 5% தான் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இந்த டேட்டா எடுத்துட்டு தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூகுள் பண்றாங்க, பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அட்லீஸ்ட் ஐஎஸ்பி கொடுக்குற ஆஃபர்ஸை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா வச்சுக்கோங்க. மூணாவதா வந்து இந்த மாதிரி நோ பார்க்கிங் போர்டு எல்லாம் பண்ணுங்க. வித் ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கூட ஒரு நண்பர் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அதாவது தெரு பேர் போட்டு அவரோட கம்பெனி பேர் போட்டு ஒவ்வொரு தெரு கார்னர்ல இருக்க இவி போஸ்ட்ல கட்டி வச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அந்த ஏரியால வந்து இன்டர்நெட் லோக்கல்ல கொடுக்குறவங்க தெரியறது இல்லை நிறைய பேருக்கு, கஸ்டமருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாலாவதா டோர் ஸ்டெப் சர்வீஸ். டோர் ஸ்டெப் சர்வீஸ்ல என்னென்னலாம் முக்கியத்துவம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 8:15 ஆயிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி இன்னொன்று வந்து கஸ்டமரோட டேட்டா எல்லாமே இப்போ செட்டாப் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆபரேட்டர் கையிலையுமே இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பிராட்காஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணி அதுல ரெகுலரா வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஜோமி சார், ஓவர் டு ஜோமி, ஐடி டிபார்ட்மெண்ட். சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணலாமா சார்? யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஃபர்ஸ்ட் பாலா சாருக்கு கொடுக்கலாம். சார் செம்ம சூப்பரான வெபினார் சார். இது மாதிரி ரெகுலரா வந்து மந்த்லி ட்வைஸ் அல்லது ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம என்னதான் வீடியோஸ் போட்டாலும் இந்த மாதிரி கத்துக்கிறது இப்ப நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இப்ப டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். கொஞ்சம் மக்களுக்கு ரீச்சா இருக்கும், இதா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள். தேங்க்யூ பாலா சார். தேங்க்யூ சார். சார் வேற யாராவது அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்னா சார்
எமில் சார். எஸ் சார், டெல் மீ சார். சரி, அந்த மெசேஜ் பண்றவங்களோட மட்டும் அன்மியூட் பண்ணுங்க சார், அவங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம Yeah, ஒரு sir, 10 now- minutes கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்க. Now anyone can unmute, sir. ஓகே சூப்பர். யாராவது பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, ஒருத்தரா பேசுங்க. ஹலோ, கிங்ஸ் ஃபைபர் நெட் நாசரேட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த 19 dBm வந்து EDF ல இருந்து வெளியே கொண்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். ஆமா, அதுல வந்து நாங்க 32 போட்டு EDF 3 இருக்கு சார் எங்ககிட்ட. ஓகே. அதுல ஒரு 19 ஒரு போட்டு நாங்க வெளியே கொண்டு 32 போட்டு இருக்கறனால மொத்தம் எங்களுக்கு அதுலயே 60க்கு மேல போட்டு நாங்க வெளியே கொண்டு போக வேண்டியது ஃபைபர். இல்ல சார், அது ஓகே. பட் நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க ஜஸ்ட் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் மோட் ஃபைபர் இருக்கு இல்லைங்களா, சிங்கிள் மோட் ஃபைபர் தான் நம்ம பயன்படுத்துறது. அதுல 16 dBmக்கு மேல போனா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? நீங்க 32 போர்ட் வாங்கியிருக்கீங்க, ஓகே. பட் பேட்ச் பேனல் வந்து ஏரியா வைஸ் இங்கேயே வந்து 50 கப்ளர் போட்டு இங்க இருந்து ஸ்பிளிட். சார் கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சார். இங்க பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார், கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதுதான் நான் திரும்ப செக் கேக்குறவங்களுக்கு நீங்க அன்மியூட் பண்ணா கரெக்டா. சார் அன்மியூட் ஆயிருச்சு. யாராவது நெட்லிங்க் ONT கான்ஃபிகரேஷன் டு மொபைல் சார், அதான் இப்ப நம்ம பார்த்தோம். தயவு செஞ்சு வைஃபையை வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மோடம் கான்ஃபிகர் பண்றது வந்து ஒன்னு OLT வழியா கான்ஃபிகர் பண்ணுங்க, இல்லைன்னா மோடத்துல வந்து இது டைரக்டா லேண்ட்ல போட்டு பண்ணுங்க சார், அது பெட்டரா இருக்கும் சார். இந்த 32 போர்ட் EDF வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல 50-50 ஸ்பிளிட்டர் போட்டு 16 dBmக்கு மேல எடுத்துட்டு போக வேணாம் சார். சார் OLT-ய வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு ரீபூட் பண்றது வந்து நல்லதுதான் சார். லூப்பிங் எல்லாம் இருந்தா அவாய்ட் ஆகும். நிறைய பேர் சாட் பண்றாங்க, அவங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். சம் ONTs வேன் ஆப்ஷன் நாட் ஷோயிங் சேம் பிராண்ட், இல்லைன்னா ரெண்டுமே வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணாம இருக்கும். OLT-யும் மோடமும் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க இருந்து வேன் அக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு சார். ஒருத்தங்க யாரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப இன்டெப்தா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சார் நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி OLT-னா என்ன, மோடம்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப எல்லாருமே வந்து ஒரு 200, 300, ஒரு 500, 1000 கனெக்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இனிமேல் நம்ம அடுத்த லெவல் திங்க் பண்றோம், அடுத்த லெவல் டீச் பண்றோம். ஸோ நெட்லிங்க் நிறுவனம் வந்து இதை பண்ண முடியறதுக்கு காரணமே வந்து நெட்லிங்க்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஆப்ரேட்டரோட நிறைய டிராவல் பண்றோம். நாங்களும் ஆப்ரேட்டரா இருக்கிறது தான் இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளத்தை எங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி ஒரு ஆப்ரேட்டர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லாம அவரோட ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எஸ் சார். சார் வேற யாராவது பேசணும்னா கொஞ்சம் சூப்பர் கேபிள் நெட்வொர்க். ക്യാമറ ഓൺ പണിട്ട് ഹാൻഡ് റൈസ് ചെയ്യണം. ഒത്തിരി ഹാൻഡ് റൈസ് വരുന്നുണ്ട്. ஓகே ரைட் சார், நோ ப்ராப்ளம். சுரேஷ் சார், தேங்க்யூ. பாசிபிள் ரிவைஸ் PDF சென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்றோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. பாபா பாண்டி அவர் எங்களோட டெய்லி பேசிட்டு இருக்கிறவர் தானே. தேங்க்ஸ். நான் வேணா இப்போதைக்கு வந்து நான் அன்மியூட் பண்றேன். யாராவது பேசணும்னு நினைச்சா சொல்லுங்க சார். சார் யாராவது பேசணும்னா ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். சார் பான் பவர் டிராவலிங் வந்து 20 கிலோமீட்டர் சார் மேக்சிமம். பட் ஆனால் அதை வந்து நீங்க ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு உள்ள வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா OLT-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எக்யூப்மெண்ட். എനിക്ക് മുടിയാൻ പറ്റണടാ, കുറെ പേര് ആൾക്കായി വെക്കണം சார். ஹலோ சார். சார் பான் பவர் வந்து தயவு செஞ்சு 20 கிலோமீட்டர்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா OLT-ங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எக்யூப்மெண்ட். அதை வந்து எப்படி அங்கங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க.
அந்த ரேடியேஷன்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு ஓஎல்டி இருந்து இன்னொரு ஓஎல்டிக்கு சுவிட்ச் மூலமா கேஸ்கேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோட் பேலன்சர் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. லோட் பேலன்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 ஐஎஸ்பியோடைய சிக்னலை எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 ஐஎஸ்பி 50 MBPS இருக்குன்னா அதை 150 MBPS கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஒரு இன்டர்நெட் கட் ஆனாலும் 50 தான் உங்களுக்கு குறையும். ஸோ 100% டவுன் இருக்கும்போது கண்டிப்பா பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ கஸ்டமர்லாம் நம்ம சொல்லிடுறோம். கொஞ்சம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்டர்நெட் கட் ஆகுறது ஸ்ப்ளைசிங் பண்ற அளவுக்கு கூட டைம் தர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஃபைபர் கட்டுனா கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 hour ஆகுது இல்லைங்களா? அந்த 1 hour கூட கஸ்டமர் வெயிட் பண்றது இல்ல. நம்ம கிட்ட இருந்து வெளியில போகக்கூடிய சூழ்நிலை வருது. அதனாலதான் லோட் பேலன்சர்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து இந்த ஓஎல்டியை வந்து கொஞ்சம் க்ளோஸா போடும்போது மெட்ரோ நெட்வொர்க் கிரியேட் பண்ணி 2-3 ரூட் ஃபைபர் கொடுக்கும்போது ஃபைபர் கட் ஆச்சுனாலும் இன்னொரு ரூட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும்போது கம்ப்ளைண்ட்ஸை ரெடியூஸ் பண்றோம். அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது நீங்க எல்லாரும் அடுத்த லெவல் பிளான் பண்ணுங்க. சார் வென் ஓஎன்டி கனெக்ட் டு டிபிஆர் ஆர் சுவிட்ச் வைஃபை 6 ஓஎன்டி வந்து சீக்கிரம் விரைவில் வரப்போகுது. அது ஏஐ மெஸ்ஸோட வரப்போகுது. டாக்குமெண்ட் இது கவர்மெண்டோடைய சர்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்றோம் சார். சார் ஹவ் இஸ் கிவன் டு 2 சேம் அப்லிங்க் இஎம்எஸ் நாட் ஒர்க்கிங். சார் அதுக்கு தான் நான் சொன்னீங்களா, என்எம்எஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்கிறோம். சார் யாராவது பேசணும்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா. தேங்க்யூ. ஐபிடிவி பாக்ஸ் வந்து விரைவில் வரும் சார். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். கேக்குதா சார்? கேக்குது சார். வணக்கம் சார். நான் திருச்சியில பேசுறேன் சார். பாலசுப்ரமணியம், வசந்தம் கேபிள் டிவி. ஓகே ஓகே. நீங்க சொன்னது எல்லாத்தையுமே பக்காவா ப்ராம்ப்டா நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். சந்தோஷம். அதாவது ஒரு 80 இப்ப உங்ககிட்ட வந்து லேட்டஸ்டா வந்து சொல்லிடலாமா சார்? கோச்சிக்கலாமா? ரைட் சார். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லது. அந்த மெஸ் ரவுட்டரை பத்தி எனக்கு தெரியல. இப்ப லேட்டஸ்டா நீங்க சொன்னது அதான் எனக்கு புதுசா இருக்கு. அதனால அது கொஞ்சம் வந்துட்டீங்க சார். சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். தகவல் தரேன் சார். என்னோட கஸ்டமர் ஓகே சார். சார் உங்களுடைய கஸ்டமர் கேர் பாத்தீங்களா? சொல்லிடுறோம். பிங் பண்ணுங்க. மெஸ் ரவுட்டர் பத்தி ஒரு வீடியோவே போட்டு உங்களுக்கு அனுப்புறோம். லைவ் டெமோ கொடுத்து. சார் ஓஎல்டி வந்து போன்ல அக்சஸ் பண்றது எப்படிங்கற ஒரு வீடியோ போடுங்க சார். ஓஎல்டி போன்ல அக்சஸ் பண்றது. ஓகே கண்டிப்பா கஸ்டமர் கேர் வந்து थैंक यू சார். நம்ம நெட்லிங்க் கஸ்டமர் கேர் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஓகே ஹலோ ஜென்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க கதையா சொல்லிட்டு இருக்காங்க தவிர எங்களுடைய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதே இல்ல. மோஸ்ட் ஆஃப் என்னுடைய நம்பர் சொல்றதுக்கு புரியுதுங்களா? ராஜ்குமார் நெட்லிங்க் கஸ்டமர் கேர் இதுக்கு முன்னாடி வந்து பசங்க இருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சேலரி கொடுத்தாங்க. ரிசால்வ் பண்ணாங்க. ராஜ்குமார் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? ராஜ்குமார் சார் இல்ல வேற யார் சார்? நெட் கேர் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க இல்லைங்களா? என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்னோட தனித்தளத்துல கூப்பிடுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ சார். 9843086180 இதுதான் என்னுடைய நம்பர். வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். உங்களுடைய ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான கம்ப்ளைண்ட்ஸ் சப்போர்ட் சைட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்ளை இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன கூப்பிடுங்க. இம்மீடியட்டா அதுக்கான சொல்யூஷனை நாங்க கண்டிப்பா தருவோம் சார். சார் கேன் யூ சே இட் ஒன்ஸ் மோர்? நான் திருப்பி சொல்றேன் சார். அதாவது நெட்லிங்க்ல சப்போர்ட்லயோ இல்ல ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் இருக்கு, எனக்கு ஒரு ஆரம்பியில நான் ஒரு மோடம் கொடுத்தேன், அது எனக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்ல சப்போர்ட்ல வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கல, அந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருந்தா என்னுடைய நம்பரை தயவு செய்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 9843086180 இதான் என்னோட வாட்ஸ்அப்பும். நான் எதுவும் போன் பிக் பண்ணலனாலும் வருத்தப்பட வேணாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். தயவு செய்து நெட்லிங்க் விஷயமா எனி டிஃபிகல்டிஸ் தமிழ்நாடு ஜோன்ல இருந்தா என்னை கூப்பிடலாம். நான் ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில தான் நான் டிராவல் பண்றேன். 10+ இயர்ஸா இன்டர்நெட்ல இருக்கிறேன். 5+ இயர்ஸா வந்து நிறைய பிஎஸ்என்எல் எல்லா ஆபரேட்டரோடையும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் நெட்லிங்க்குக்காக. அதனால எனி டைம் எனி திங்ஸ் நீங்க தாராளமா உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும்போது நீங்க என்ன கூப்பிடலாம். அது டெக்னாலஜி டவுட்ஸா இருக்கலாம். எனி திங்ஸ் நோ ப்ராப்ளம். சார் பாலா சார். எஸ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் பான் டெக்னாலஜி வந்து XGS தான் சார். சார் பாலா சார் சொல்லுங்க சார்.
சொல்லுங்க கேக்குது. சார் இந்த குரூப் ட்ரைனிங் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்ப சார்? ஆமாங்க, இப்ப நாங்க போன வாரம் கூட உடுமலைப்பேட்டையில நாங்க எடுத்துருக்கோம் சார். பிஎஸ்என்எல் ஆபரேட்டர் ஒரு 15 பேருக்கு எடுத்தோம். சரி சார். அந்தந்த ஊர் ஆபரேட்டர் மினிமம் ஒரு 15 ஆபரேட்டர் இருந்தா ஆக்சுவலி எங்களோட மேனேஜ்மெண்ட் கூட முன்னாடி எல்லாம் ஒரு 100-200 பேரை வச்சு கிளாஸ் எடுத்தோம். இப்ப என்ன 50 பேர் பக்கம் திருப்பூர்ல பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா ஒரு 50 தாராளமா கூப்பிடுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லுங்க, நாங்களே எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்து லைவ் டெமோவே காமிச்சிடலாம் சார். நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட் சார். அது மாதிரி உங்க ஆபரேட்டர்களுக்கு யாராவது ஒரு 10-20 பேர் சேர்ந்து அந்தந்த ஜோன்ல ட்ரைனிங் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம ஆபரேட்டருக்கு கண்டிப்பா அடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து இந்த பயிற்சி கண்டிப்பா தேவை. இப்ப நம்ம இன்னைக்கு சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப வசந்தம் சார் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்றாரு, மகிழ்ச்சி. இன்னும் 95% ஆஃப் த ஆபரேட்டர் நாங்க எல்லாருமே ஆபரேட்டரோட தான் டிராவல் பண்றோம். பண்ணாம இருக்கீங்க. நம்ம இதை பண்ணினாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். இன்னைக்கு ஒரு 500 கனெக்ஷன் 300 கனெக்ஷன் இருக்கவங்க 1000 2000 போக முடியும். வசந்தம் சார் டிராயிங் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருக்கீங்க, வெரி குட் சார். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய தனித்தளத்தில் அனுப்புங்க. கண்டிப்பா நான் வந்து ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். யாராவது ஒருத்தங்க பேசணும்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் கான்டாக்ட் யூ. சூப்பர் ஷூர் சார். எனிதிங் ஓஎல்டிக்கெல்லாம் தாராளமா கூப்பிடலாம். நோ ப்ராப்ளம் சார். ஸோ ஓகே. VLAN நாட் கிவன் பை ரயில்டெல் ஒய் சார். அது வந்து அவங்க அக்சஸ்ல கொடுக்குறாங்க. நீங்க ஒரு சுவிட்ச் வாங்கி போட்டுட்டீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் ரொம்ப சேஃபா இருக்கும் சார். அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். திண்டுக்கல் சுரேஷ் சார். சார் சுரேஷ் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு நல்ல ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க சார். சுரேஷ் சாரே வந்து பேசி உங்களோட கேள்வி கேட்டுட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் வேற போயிட்டு இருக்குது, சென்னை பெங்களூரு. அதனால நன்றி உரையும் சுரேஷ் சாரே பேசிடுங்க சார். இல்லை சார். ரைட், ஓகே. இப்போ சார் நீங்க சொன்னீங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம ஆப்ரேட்டர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம ஓஎல்டில இருந்து ரிங்கு கனெக்ட் பண்ணணும் சார். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஏரியாவை சார் நம்ம நெட்லிங்க் ஓஎல்டில ஈபான் ஓஎல்டி இருக்கு இல்லீங்களா, பேசிக் ஓஎல்டி, அதுல கூட பான் ரிடண்டன்சி இருக்கு. 2 பானை எடுத்து 2x4 ஸ்பிளிட்டரோல 2x8 போட்டு தாராளமா கனெக்ட் பண்ணலாம். அதை பத்தின வீடியோவே நாங்க வந்து யூடியூப்ல போட்டு வச்சிருக்கோம் லைவ் டெமோவோட. சார் அது வந்து நம்ம ஆப்ரேட்டர் மஸ்டா பண்ணணும். அப்பதான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ண மாட்டோம். சார் சுரேஷ் சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பான் ரிடண்டன்சி, அதாவது ஓஎல்டிக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு பேக்கப் லைன் எல்லாரும் சுவிட்ச் போட்டு மெட்ரோ பண்ணலாம். பானையும் ரிடண்டன்சி வந்து நெட்லிங்க்ல லைவா டெஸ்ட் பண்ணி யூடியூப்ல வீடியோவே இருக்கு. நான் வேணா யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். நம்ம அது பண்ணிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சார் கஸ்டமருக்கு நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி. ஓகே. கஸ்டமருக்கு வந்து 100% அப் டைம்ங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. இதுக்கு வந்து கண்டிப்பா நெட்லிங்க் வந்து நெட்லிங்கோடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி, நெட்லிங்கோட சப்போர்ட்டும் சரி, நாங்களும் சரி கண்டிப்பா ஆபரேட்டர்களுக்கு இதுக்கு துணை நிற்போம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. வணக்கம் சார். நான் அன்பழகன், செம்பாக்கம் டிஜிட்டல் சிஸ்டம். நாங்க டெய்லி கூப்பிட்டு இருக்கோம். ஒண்ணுல சார், இல்ல நீங்க பேசுற அந்த செஷன்லாம் கொஞ்சம் திரும்பி வீடியோ போடுங்க சார். பார்ட் பை பார்ட். ஏன்னா ஓரளவு புரிஞ்சுது. யூடியூப்ல பண்ணலாம் சார். அவசரத்துல பரவாயில்ல. பார்ட் பை பார்ட் டைம் போடுங்க. பிளஸ் மந்த்லி ஒன்ஸ் அது பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா அதாவது கிரிக்கெட் மேட்ச், வெள்ளிக்கிழமை, கோயில் வேலைகள், இது எல்லாத்தையும் கடந்து ஒரு 300 பேர் இப்ப வந்து கரண்டா 300 பேர் வரைக்கும் வந்திருந்தது வந்து மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு 276 பேர் வரைக்கும் இருக்காங்க. கடைசி வரைக்கும் 400 பிளஸ். சூப்பர் சார். 400 பேர் வரைக்கும் கலந்து கொண்டு சிறப்பிச்ச அனைவருக்கும் நன்றி. திருப்பி என்னுடைய மொபைல் நம்பர் சொல்றேன், 9843086180. வடிவேல், தமிழ்நாடு நெட்லிங்க். நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். எனி கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எதை வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க. எனி ப்ராப்ளம் கால் மீ. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. சார் வணக்கம் சார். ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ நம்ம 2 சிக்னல் வச்சிருக்கோம் ஒரு ஓஎல்டிக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? இப்போ கேபிள் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் போட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இருக்கு மேடம். இருக்கு மேடம். ஓ, இன்டர்நெட்டும் சேஞ்ச் ஆகுமா? 100% இருக்கு. அதாவது நான் கண்டிப்பா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல இந்த விஷயம், அதாவது அதுக்கு பேர் வந்து STP புரோட்டோகால், அதை எனேபிள் பண்ணாலே போதும். நீங்க என்னுடைய தனித்தளத்துல வந்து கூப்பிடுங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பா நாங்க தருவோம்.
ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார், நம்பர் மட்டும் திருப்பி ஒரு டைம் சொல்லுங்க சார். சார் சாரி, என்ன கேட்டீங்க சார்? மொபைல் நம்பர் மட்டும் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார். 98 430. ஓகே சார். 86 180. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வாங்க சுரேஷ் சார். சார் சுரேஷ் சார் வணக்கம். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் நன்றி உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி உரைங்கிறது சரி, நன்றி உரை வழங்கிடுவோம். லாஸ்ட் இயர் வரைக்கும் நானும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு இது ஜூம் மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். லாங் கேப் விட்டுட்டீங்க அப்படியே. அப்புறம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். அது கவுண்ட் இப்ப இன்னைக்கு வந்து 400 பேர் வந்திருக்காங்க. நம்ம கடைசியா பண்ணும்போதெல்லாம் ஒரு 20-30 பேர் தான் வந்தாங்க. அவ்வளவுதான் வந்து. ஆமா, இது இல்ல, விழிப்புணர்வுங்கிறது இல்ல நம்ம ஆளுங்ககிட்ட. இது வரைக்கும் நம்ம கான்டாக்ட் பண்ணதுக்கான விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். செக்மெண்ட் மாறுது, அதனாலதான் நம்ம சொல்றோம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். சுரேஷ் சார், உங்களுடைய நன்றி உரையோட முடிச்சிடலாம் சார். நன்றி உரையை தான் சொல்லிடலாம். நம்ம ஆப்ரேட்டருங்களை கொஞ்சம் இதானா நம்ம இன்டர்நெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான ஆட் ஆன் சர்வீஸ்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அப்பதான் வந்து கார்பரேட்டோட நம்ம நல்ல விதமா போட்டி போட்டு நம்மளும் முன்னேற முடியும். இதுக்கு எல்லாரும் என்னென்ன வேணுங்கிறத சார்கிட்ட கேளுங்க, வடிவேல் சார்கிட்ட எப்போ வேணாலும் கேளுங்க. 24/7 அவர் வந்து நமக்காகவே இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நெட்லிங்க் நிறுவனம் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய எம்டி டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆபரேட்டருக்கு தெரியும். எங்களுடைய எல்லாத்தோடைய விஷன் வந்து நம்ம ஆபரேட்டரோட பிசினஸ் க்ரோத் பண்றதுக்கு தான். அதுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெபினார் நடத்தணும். ஆனா அந்த 1.5 hours இல்ல, 1.5 hours ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு 1/2 hour இருக்குங்க. அதே மாதிரி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடுத்த தடவை கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட கலந்து. நன்றி சார், தேங்க்யூ சோ மச். ஓகே சார், கிரேட் சார். சார் ஹலோ சார், ரொம்ப நன்றி சார் கலந்துகிட்டதுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சார் ஏதாவது கொரிஸ் இருந்தா தாராளமா என்னோட வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம இதோட லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப்ல எப்பனாலும் கூப்பிடலாம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்ஸ் சார். நன்றி ஐயா.